Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் யூனிட் 4 சாப்டர் 4ல் இருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜரல் யூனிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? யூனிட் அப்படின்னா ஒரு சின்ன பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொசீஜர் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும்னு நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்கறது ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் இப்போ ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்கும். இந்த பிளாக் ஆஃப் கோட் இப்படி தான் இருக்கணும், இந்த ஸ்பெசிபிக் டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த ப்ரோக்ராம் இந்த பிளாக் ஆஃப் கோடை ஆக்சஸ் பண்ணணும். சம்திங் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஏதோ ஒரு விஷயத்தை இங்கே கொடுத்துருக்கேன், ஸ்வாப்பிங் அது இதுன்னு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோட் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணணும் நான் கொடுக்கறதுக்கு பேர் தான் ப்ரொசீஜரல் யூனிட் அப்படின்னு சொல்வேன். ஸோ த ப்ரொசீஜரல் யூனிட் அப்படின்றது இஸ் அ பிளாக் ஆஃப் கோட் தட் பெர்ஃபார்ம்ஸ் த ஸ்பெசிபிக் டாஸ்க் வித் இன் அ ப்ரோக்ராம். இதை இன்னொரு நேம்ல என்னன்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன், ப்ரொசீஜர், சப்ரூட்டின் அப்படின்னு ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு ஏத்தாப்புல வேற வேற பேர்ல நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ சி ப்ரோக்ராமிங்னா அதை ஃபங்க்ஷன் தான் சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி விதவிதமா பண்றது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு டாஸ்கை பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோடை மட்டும் எடுத்து ஒரு ஆக்டிவிட்டி அதுகிட்ட கொடுத்துட்டு இந்த வேலையை செய்யணும் ஒரு ஃபங்க்ஷன் அதுகிட்ட கொடுத்து ஒர்க்கை வாங்குறதுக்கு பேரு ப்ரொசீஜரல் யூனிட். நெக்ஸ்ட், இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்ன பார்ட்டை டிவைட் பண்ணி என்னோட ப்ரோக்ராமை ஈஸியாக ஒர்க் பண்ண வச்சு ஒரு டாஸ்க்கை ஈஸியாக வாங்குறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரொசீஜரல் யூனிட் அப்படின்றது. ஸோ என்னால் அந்த ஒரு ப்ரோக்ராமை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி வந்து நான் டீபக் பண்ண முடியும். எனக்கு ஈஸியாக ரீயூசபிளும் ஆகும். அந்த பர்டிகுலர் பார்ட்டை நான் எங்கே வேணால் அந்த ஃபங்க்ஷனோட நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, இதை பற்றிலாம் நீங்கள் சி ப்ரோக்ராமிங்கில் சாப்டர் 3ல் கிளியராக படிப்பீங்க ஃபங்க்ஷன்ஸ் பற்றி. ஓகே, தென் ஃபீச்சர்ஸ். இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும், அதுக்குன்னு பெராமீட்டர்ஸ் தனியா இருக்கும், ஸ்டேட்மெண்ட் தனியா இருக்கும், சம்டைம்ஸ் ரிட்டர்ன் வேல்யூமே தனியா இருக்கும். ஓகேவா? இந்த கோடை நான் எங்க வேணா திரும்ப திரும்ப என்னால மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து இப்படிதான் ஒரு ப்ரோக்ராம் இருக்கணும்னு ஒரு லாஜிக்கல் ஆர்டரை ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங்கை எனக்கு கொடுக்கும். ஓகேவா? இதெல்லாம் தான் மெயின் ஃபீச்சர்ஸ் நம்ம எங்க இருக்கிறதுனா நம்மளுடைய ப்ரொசீஜரல் யூனிட்ல. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இன்க்ரீஸ் த ரீடபிலிட்டி அண்ட் கிளாரிட்டி, தென் இட் ரெடியூஸ் த கோட் ரீடூப்ளிகேஷனை ரெடியூஸ் பண்ணுது, தென் மெயின்டைன் பண்ணவும் டெஸ்டிங் பண்ணவும் ஈஸியாக இருக்கு. இதில் மெயின் 3 டைப்ஸ் தான் இருக்கு: ஃபங்க்ஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ் ஆர் வாய்ட் ஃபங்க்ஷன்ஸ், சப்ரூட்டின்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னா ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன். ஓகேவா? ஒரு கோடை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்றது, அதை நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்வோம். அதுவே ப்ரொசீஜர்ஸ் ஒரு வாய்ட் ஃபங்க்ஷன் என்ன, பர்ஃபார்ம் அன் ஆப்ரேஷன் பட் டூ நாட் ரிட்டர்ன் அ வேல்யூ. என்ன ஆப்ரேஷனோ அதை பர்ஃபார்ம் பண்ணும் பட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணாது. அது ப்ரொசீஜர்ஸ் ஆர் வாய்ட் ஃபங்க்ஷன். சப்ரூட்டின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மால் ரீயூசபிள் செக்ஷன் ஆஃப் த கோட். தட் மீன்ஸ் ஒரு குட்டி இடத்த மட்டும் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா பிரித்து இந்த விஷயத்துக்காகனு வச்சிருப்பேன். அதை எனக்கு எங்கே வேணுமோ நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஓகேவா? இந்த பேசிக் ஃபோர்டன் லாங்குவேஜ்லலாம் அப்போ எடுத்து யூஸ் பண்ணது தான் இந்த சப்ரூட்டின்ஸ் அப்படின்ற கான்செப்ட். பிகாஸ் இந்த ப்ரொசீஜரல் யூனிட்லாம் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஏற்றாப்புல அங்கங்கே மாறும். ஓகேவா? ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு 2 மார்க் 4 மார்க்கு நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குறப்ப இந்த கொஸ்டினை அட்டென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.